Welcome to Sivakasi Samayal Express channel. இன்னைக்கு டைட்டில் பாத்தீங்கல்ல no oil sandwiches. Two types இருக்கு. ரெண்டு ரெசிபீஸ் இருக்கு. ரெண்டு ரெசிபீஸையும் பாருங்க. ரொம்ப டேஸ்டான ரெண்டு சாண்ட்விச்சஸ் உங்களுக்கு இன்னைக்கு புதுசா படிக்க போறீங்க. Very taste and very ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். சோ நீங்க முதல்ல ரெசிபி பாருங்க அதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போற சாண்ட்விச்சுக்கு உள்ள ஃபில்லிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் என்ன இங்க பண்ணி வச்சிருக்கேன் அப்படினா சீனி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ. இது வந்து இந்த அளவுக்கு பெரிய இந்த ரெண்டும் ஒன்று இந்த ரெண்டும் ஒன்று ஐ டோன்ட் நோ இது ரெண்டும் நினைக்கிறேன் சம்திங் லைக் தட். இந்த சைஸ் அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நைட்டுக்கு வந்து நான் இதையே சாலடாக சாப்பிட்ற போகிறேன். ஸோ அதனால இது நான் பண்ணி இது இப்படி வச்சுருக்கேன். இது குக் பண்ணி அவிச்சு வச்சுருக்கேன். நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். சரியா? இந்த இதுக்கு இது வந்து நம்ம பச்சை மிளகா அதை போட்டுக்கலாம். இப்போது அதே மாதிரி கேரட்டும் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், பக்கத்தில் இருக்குது. ஆனாலும் ஏன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நல்லா மேஷ் ஆகணும்ல, அதனால் நான் கையை வச்சு நான் மேஷ் பண்ணுறேன். சரியா? இந்த இதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் சட்னி இருக்குல்ல, நம்ம இப்போ க்ரீன் சட்னியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுவேன். க்ரீன் சட்னி இருக்குல்ல, அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி அது அப்படி ஒரு ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாண்ட்விச்சோடைய ஸ்ப்ரெட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இந்த இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் இதையும் போட்டுக்க போகிறேன். இதில் வந்து எல்லாமே ரா வெஜிடபிளாக தான் போடுறேன் நான், எக்ஸப்ட் ஃபார் சீனிக்கிழங்கு. வெங்காயம், ஸ்ப்ரிங் அனியன் ரெண்டுமே இருந்தது என்கிட்ட. ஸ்ப்ரிங் அனியன் இருந்தது, அதனால நான் போடுறேன். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் அனியன் இல்லை அப்படின்னா நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் வெங்காயம் மட்டுமே போட்டால் போதும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நான் வந்து ரொம்ப டீப் பவுலாக எடுத்துட்டேன், அதனால எனக்கு உள்ள வரைக்கும் போக மாட்டேங்குது. ஓகே, நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு பெப்பர், நம்ம சில்லி போட்டிருக்கோம், க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். க்ரீன் சில்லி வந்து ஆக்சுவலாக உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, அதனால் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணல, நான் ஃபுல்லாக பிழியலை, பாதி வச்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? இப்போ இதை நீங்கள் இப்படியே வச்சு நீங்கள் ஒரு சாண்ட்விச்சில் டோஸ்டட் ப்ரெட்டில் வச்சு வச்சிங்கன்னா கூட இது நல்லா தான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறோம். நான் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். நான் இங்கே என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கல்ல, நான் சொன்னேன்ல இப்போ ரீசெண்ட் என்னோடய ஃபேவரெட் வந்து ஹங்கர்டு. இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிரை வந்து இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை மூட்டை கட்டி வச்சேன். சரியா? மூட்டை கட்டி வச்சதில் இது நல்லா இந்த மாதிரி திக்காக ஆயிடுச்சு. நீங்கள் இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த சில நேரம் இந்த வீகன் மேயோலாம் கிடைக்கும் தெரியுமா, வெஜிடேரியன் மேயோ, லைட் மேயோ அதெல்லாம் கிடைக்கும்ல, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். தயிர் வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அதுவே நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் இந்த பிளேட்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக பிளெண்ட் ஆகிருக்கு. நான் கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். சரியா? இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு சாண்ட்விச்சினுடைய, நான் 2 சாண்ட்விச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதனால் அதில் வந்து ஒரு சாண்ட்விச்சினுடைய ஃபில்லிங் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நான் வந்து டயட்லலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் இது ரெகுலர் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை கூட இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? இப்போ இதை நான் வந்து இதில் வச்சுட்டு அடுத்து வந்து பன்னீர் ஃபில்லிங்க்கு வந்து நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகே,
ஸோ சீனி கிழங்கு ஸ்டஃபிங் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை தூக்கி அந்த பக்கம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பன்னீர் வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு சும்மா 100 grams பீஸ் அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த இதில் வந்து அகெயின் சேம் திங்ஸ், கேரட் துருவி போட்டுக்கோங்க, அதே மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அப்படியே குழச்சிடாதீங்க, ஏன்னா பன்னீர் வந்து நம்ம இப்படின்னு பண்ணுறதுக்குள்ளே நல்லா குழஞ்சு போயிடும். அப்புறம் நமக்கு வந்து அது ட்ரையாக இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, நான் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ண போகிறேன். சரியா? இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மஞ்சள் வந்து நான் இன்றைக்கி அதில் சீனிக்கிழங்கு இதில் ஆட் பண்ணலை அப்படின்றதுனால மஞ்சள் வந்து நம்ம டெய்லி ஃபுட்டில் சேர்த்துக்கிறது நல்லது இல்லையா? ஸோ அதனால் மஞ்சள் வந்து கண்டிப்பாக இதில் சேர்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ, இப்போ உங்களுக்கு சில்லி பவுடர் போட்டு ஜீரகப்பொடி போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை குழம்பு பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது கூட போட்டுக்கோங்க. நான் வந்து இதை அப்படியே ப்ளெயினாக வச்சுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து கேப்சிகமும் க்ரீன் அனியன், வெங்காயம் வந்து என்கிட்ட க்ரீன் அனியன் இருந்ததுனால நான் க்ரீன் அனியன் ஆட் பண்ணியிருக்கேன். பட் உங்ககிட்ட க்ரீன் அனியன் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை விட்டுறலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ரெகுலர் ஆனியனே போட்டுக்கலாம். சரியா? இப்போ நான் வந்து வேறு ஃப்ளேவர் எதுவும் ஆட் பண்ணலை. இதில் வந்து நான் இன்னும் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணணும், அது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இதில் லெமன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லெமன் ஆட் பண்ணிக்குவோம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஆட் பண்ணலை. நீங்கள் அது வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? நான் இதுக்கு மேலே இதை வந்து இது பண்ணேன்னா இது அப்படியே கிளம்பப் ஆகிடுமோன்னு எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் இதை அப்படியே விட்டுற போகிறேன். சரியா? எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும். அதனால் இதை விட்டுட்டு இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிட போகிறேன். இந்த பவுல் ரெடியாக இருக்குது, நான் பவுலில் எடுத்து வச்சிட போகிறேன். ஓகே, நம்ம இந்த சாண்ட்விச்சுக்கு வந்து இப்போ வந்து ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இது பாருங்கள், இவ்வளோண்டு புதினா இதை க்ளீன் பண்ணி வச்சு அதையும் போட்டிருக்கேன். கொத்தமல்லி இலை, அதே மாதிரி பச்சை மிளகா. இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஜீரக பொடி நான் போட போகிறேன். எனக்கு ஜீரகப்பொடியினுடைய டேஸ்ட்டு பிடிக்கும், அதனால நான் ஜீரகப்பொடி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஜீரகப்பொடி பிடிக்காது அப்படின்னா, இல்லை எனக்கு சாண்ட்விச்சில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஓகே, இது நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். சரியா? இது போக நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ட்ரை மேங்கோ பவுடர். அதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இவ்வளோண்டு ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோனா ஆம்ச்சூர் பவுடர் தானே. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதையும் போட்டுட்டு இப்போ நான் இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டேன்னா இது வந்து நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். இதில் வந்து இதில் வந்து இன்னொன்று மறந்துட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் நான், அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இவ்வளோண்டு. சரியா? கருவேப்பிலை. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு 3-4 சாண்ட்விச்சுக்காகத்தான் பண்ணுறேன், அதுக்காகத்தான் கொஞ்சமாக பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக ஒரு பஞ்ச் ஃபுல்லாக நீங்கள் எல்லாமே ஒரு பஞ்சு இல்லைன்னா ஹாஃப் பஞ்ச் அந்த மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ண முடியும் நம்ம. ஸோ இப்போ போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்விச் பண்ணலாம். ஓகே, நான் இங்கே வந்து இன்றைக்கி சீடு பிரெட் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இன்றைக்கி சும்மா நான் ட்ரை டோஸ்ட் தான் பண்ணுறேன். நீங்கள் வந்து டயட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம், சாப்பிடலாம். நான் வந்து இன்றைக்கி ரெசிபி இது வந்து இன்றைக்கி டே வந்து என்னோடது வந்து நோ ஆயில் டயட் டே. அதனால இன்றைக்கி நான் இந்த சாண்ட்விச் நான் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து எண்ணெயே கிடையாது இந்த இதில். நான் அதனால தான் இதை வந்து ட்ரை டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை ரெகுலர் இதுன்னா நான் கண்டிப்பாக இதில் கொஞ்சமாக கீ போட்டு நான் பண்ணிடுவேன். சரியா? ஸோ அதனால் இதை வந்து ஃபுல்லாக நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நான் இங்கே வந்து வெள்ளரிக்காயும் தக்காளி பழமும் இவ்வளோ வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாக சாண்ட்விச்சில் போடுறதுக்காக நான் வெட்டி வச்சுருக்கேன். ஓகேயா? ஸோ இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சாண்ட்விச்சை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் ப்ரெட்டை எடுத்துட்டு நம்மளோட க்ரீன் சட்னி இருக்குது இல்லையா, க்ரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரீன் சட்னி எனக்கு பிடிக்காது, ரெட் சட்னி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரெட் சட்னி போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டயட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால நான் க்ரீன்னா நமக்கு ஆயில் இல்லை அப்படின்றதுனால நான் அப்படி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபில்லிங் இருக்குல்ல, நல்லா தாராளமாக வைங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்கணும் நமக்கு லன்ச் டைமுக்கு. நான் இது வந்து லன்ச் டைமுக்கு பண்ணுறேன். நீங்கள் வந்து இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட பண்ணலாம். சரியா? டின்னர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இது ஹெவி ஆகிடும். ஸோ அதனால் இது பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்சுக்கு வந்து இது கண்டிப்பாக பண்ணலாம். இன்னொரு பீஸ் ப்ரெட்டு இதுலேயும் தடவி வச்சுக்கோங்க. சரியா? இப்போது இதில் தக்காளி பழம் இது எல்லாத்தையும் இது மாதிரி வச்சுட்டு இது மேலே இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? உங்களுடைய ஃபஸ்ட்டு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஓகேயா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? ஓகே, பியூட்டிஃபுல். இப்போ நான் அடுத்த சாண்ட்விச் பண்ண போகிறேன். அதாவது நம்மளோட பன்னீர் சாண்ட்விச். சரியா? அதுவும் இதே மாதிரி தான். ஃபில்லிங் மட்டும்தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். மற்றபடி அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே சேம் தான். உங்களுக்கு இன்றைக்கி நான் லெட்யூஸ் வந்து தேடினேன், லெட்யூஸ் வந்து கிடைக்கல. பட் லெட்யூஸ் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களும் அது கூட போட்டுட்டு பண்ணுங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால் அது ரெடி ஆகிடும். இப்போ இதுலேயும் வெள்ளரிக்காய் வச்சுக்கலாம், தக்காளி பழம் போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் இன்னும் ஒரு லேயர் வைக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 24-25 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு லேயர் வைக்கலாம். இதில் இந்த சாண்ட்விச் இப்படி வச்சுட்டு இது மேலே வந்து நீங்கள் இன்னொரு லேயர் கூட வைக்கலாம். பட் எனக்கு இது போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பார்த்தீங்களா, இது நான் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஓகே? ஸோ ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன். இப்போ இதை கட் பண்ண போகிறேன். இது பன்னீர் சாண்ட்விச்சு. சரியா? ஓ வாவ், யம் யம் யம், சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ சாண்ட்விச். நான் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபில்லிங்கை வந்து நைட்டு வந்து இதாக சாப்பிட்டுக்க போகிறேன், சாலட் மாதிரி சாப்பிட்டுக்க போகிறேன். ஸோ அது எனக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அது வந்து எப்படியும் நானும் சந்தியா அவங்க அப்பாவும் ஷேர் பண்ணிக்குவோன்னு நினைக்கிறேன் அந்த சாலடை. ஓ யம்மி 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 யம்மி. சரியா? நான் சாப்பிட போகிறேன். ஓகே? இது வந்து நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடலாம், இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் இப்படியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கூட ஓகே தான். ஓகே? என்னங்க ரெசிபி பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த 2 ரெசிபியுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் நம்ம பண்ணது வந்து அது வந்து நம்ம ரெகுலராக உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுற அதே மெத்தடை வந்து நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பண்ணேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நிறைய நார் சத்து இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதனால் கண்டிப்பாக டயட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ உங்கள் டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க.
அதே மாதிரி நான் இன்னொன்று பண்ணது வந்து பனீர் வந்து நான் வந்து அந்த நோ ஆயில் அப்படின்ற அந்த கான்செப்ட் இருக்கணுன்றதுக்காக சும்மா புர்ஜி மாதிரி அதை ஒதுத்தி போட்டுட்டு அந்த மாதிரி நான் பண்ணேன். இல்லை நான் வந்து நோ ஆயில் டயட் கிடையாது எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க, எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண 2 சாண்ட்விச்சுக்குமே வந்து ப்ரெட்டு வந்து ஒயிட் ப்ரெட் தான் எடுத்திருந்தேன். ஏன்னா அன்னைக்கு அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த பிரெட் வாங்கியிருந்தோம். சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதே பிரெட் வச்சு நான் பண்ணேன். நீங்கள் வந்து ப்ரௌன் பிரெட் யூஸ் பண்ணலாம், மல்டிகிரெயின் பிரெட் யூஸ் பண்ணலாம். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இந்த சார்டோ பிரெட் இதெல்லாம் இருக்குது இல்லையா, ராகி பிரெட் இருக்குது, ராகி பிரெட் இருக்குது. இப்போ இங்கே ராகி பிரெட் இங்கேயுமே கிடைக்கிது, ஒரு சில கடையிலலாம் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்மளோட நோ ஆயில் டயட் டே. நான் வந்து ஏற்கனவே ஒரு இது போட்டிருக்கேன், அந்த இது வந்து நீங்கள் பார்க்கலன்னா அது வந்து இந்த இடத்துல ஐன்னு ஒரு பார் வரும், அந்த இதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த இது அதே மாதிரி தான் அந்த இதுக்கு வந்து நமக்கு ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்கணுன்றதுக்காகத்தான் நான் இது. உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து பிரெட் வந்து இட்ஸ் நாட் அ கிரேட் பிடிக்காது இல்லையா, டேஸ்ட் பிரெட்டே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இந்த அந்த உள்ள ஃபில்லிங்கை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க நோ ஆயில் டேக்கு. ஸோ இது ஒரு ஐடியா. பட் நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நான் ஷூட் பண்ண போகிறேன். நோ ஆயில் டயட் டே 2 உடைய மெனு வந்து நான் ஷூட் பண்ண போகிறேன். அப்படி ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபிஸ் 2மே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. I'll be very happy to see and community pageலயே நான் உங்களுக்காக போடுவேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்த ரெசிபி வீடியோவா இல்லை அம்மா கூட சேர்ந்து ஒரு கடலை வீடியோவா எதுன்னு எனக்கு தெரியல, எது நான் ப்ராசஸ் பண்ண போகிறேங்கிறது தெரியல. அதனால் உங்களுக்கு அடுத்த வீடியோ சீக்கிரம் வரும். ஓகே, பாய்.